ஹாய் நண்பா, இந்த வீடியோ சிசிடிவி எவ்வாறு இயங்குது, எவ்வாறு ரெக்கார்ட் பண்ணுது, 24 மணித்தியாலங்களும் அது ரெக்கார்ட் பண்ணி அந்த சேவ் பண்ணுவதனால அந்த சிசிடிவி முடிவதே இல்லையா என்று நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அது தொடர்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிசிடிவி என்றால் சாதாரணமாக உங்களோட ஐ மாதிரி, நம்மளோட கண் மாதிரி தான். நம்மளோட கண் ஒரு பொருளை எப்படி பார்க்குதோ அப்படி தான் சிசிடிவியும் பார்த்து கொண்டிருக்கும். நம்ம கண்ணை திறந்திருந்தால் 24 மணித்தியாலமும் நம்மளால் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லவா? அது மாதிரி சிசிடிவி அது எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த இடங்களை ஃபோட்டோக்களாக முதலில் எடுக்கும். அந்த ஃபோட்டோக்களை இணைத்து அது வீடியோக்களாக உருவாக்கும். சரியா? இது 2 முறைகளில் செய்யப்படுது. ஒன்று டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் என்று சொல்லுவாங்க, அடுத்தது NVR நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் என்று சொல்லுவாங்க. DVR டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அல்லது NVR நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் என்ற இரு முறைகளில் ஒரு முறையை பயன்படுத்தி தான் இந்த சிசிடிவிக்கள் இயங்குகின்றன. முதலாவது DVR என்றது சிம்பிளான எனலாக் மெத்தடாகும், எனலாக் கேமராக்களாகும். அவை சிம்பிளாக செயற்படக்கூடியவை. ஆனால் NVR என்பது நெட்வொர்க்கினூடாக நிறைய சிசிடிவிகள் பயன்படுத்தும் போது செயற்படக்கூடியவை தான் NVR. இந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தடை பயன்படுத்தி சிம்பிளாக ஃபோட்டோக்களை எடுத்து பிறகு அதனை வீடியோக்களாக மாற்றுகின்றன இந்த சிசிடிவி கேமராக்கள். பின்னர் நேரடியாக அவை எங்கு அந்த ஃபுட்டேஜ்களை, அதாவது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோக்களை கொடுக்கின்றன என்றால் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் ஏறத்தாழ நம்ம பாவிப்போமே நமது கம்ப்யூட்டரில், அதே ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஏறத்தாழ இந்த மாடர்ன் யுகத்தில் 1 GB வரை இருக்குமா. 1 GB என்பது 1 TB வரை இருக்குமா. 1 TB என்பது 1000 GBக்கள். 1 TB வரை கொண்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் எல்லாம் சேமிக்கப்படுது. அடுத்தது இது சேமிக்கப்படும் மெத்தட் ரொம்ப வித்தியாசமானது. ஏனென்றால் 24 ஹவர்ஸும் கண்காணிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது அந்த வீடியோக்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று எழலாம், 24 ஹவர்ஸ் சேமிச்சா 1 TB கூட தாங்காது, ஒரு நாளைக்கு கூட 1 TB ஹார்ட் டிஸ்க் கூட தாங்காதே என்று. ஆனால் அவ்வாறு அல்ல. அதில் ஒரு மெத்தட் ஒன்றை அவங்க பாவிக்கிறாங்க. சிசிடிவி அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணுறதுனா ஒரு படத்தை நம்ம சேவ் பண்ணினாலுமே ஏறத்தாழ 1 GB வந்துவிடும். அவ்வாறு அந்த அப்படியான HD குவாலிட்டியில் அவ்வாறு அவை சேமிப்பது இல்லை. குவாலிட்டி கொஞ்சம் லொஸ்ஸாகத்தான் இருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். என்றாலும் பெரிதாக லொஸ் ஆகாது. அதற்கு இந்த சிசிடிவி மெத்தட்ஸ் ஒரு முக்கியமான வீடியோ கம்ப்ரஷன் மெத்தடை கையாளுது. அதற்கு சொல்லுவாங்க H.264 மற்றும் H.265 என்று. இந்த 2 மெத்தட் வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும் கம்ப்ரஸ் பண்ணுவதற்கு வீடியோக்களை. ஆகவே சாதாரணமாக 1 GB வீடியோ ஏறத்தாழ 50 MB வீடியோவாக மாறிவிடுமாம். ஆனால் குவாலிட்டி பெருசாக லொஸ் ஆகாது. அப்படி ஏறத்தாழ சாதாரணமாக நம்ம வீடியோக்களை சேமிக்கிறோம் தானே அல்லது படங்களை பார்க்கிறோம் தானே, அதனை விட 70 to 90 மடங்கு குவாலிட்டியை அல்ல கம்ப்ரஸ் பண்ணி அதே குவாலிட்டியில் வைத்திருக்கும் ஏறத்தாழ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இதனால் தான் நிறைய டேட்டாக்களை, நிறைய வீடியோக்களை 24 மணித்தியாலமும் அந்த சிசிடிவியால் சேமிக்க முடியுது. சரி, இவ்வாறு சேமித்தவுடன் என்ன நடக்கும் என்றால் சாதாரணமாக 30 நாட்களுக்கு சேமிக்கிற மாதிரி தான் நிறைய சிசிடிவிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. என்ன செய்யும் என்றால் அவை சேவாகி கொண்டே இருக்கும். 24 மணித்தியாலங்களும் இடைவிடாது சேவாகி கொண்டே இருக்கும். 30 நாட்கள் கழிந்த பிறகு என்ன நடக்கும் என்றால் அது ஒட்டோவாக டிலீட் ஆகிவிடுமா. அவ்வாறு தான் அந்த சிசிடிவி அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்குது. யாரும் போய் அங்கே டிலீட் ஆக்குவது இல்லை, அது ஒட்டோவாக டிலீட் ஆகிவிடும். 30 நாட்களில் அது ஒட்டோவாக டிலீட் ஆகி பிறகு அது புது டேட்டாக்களை சேவ் பண்ண தொடங்கும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டால் 1ஆம் திகதி ரெக்கார்ட் ஆகினது சரியாக அது 30 நாளேற, அதாவது 30ஆம் திகதி 1ஆம் திகதி ரெக்கார்ட் ஆகின விடயங்கள் 30ஆம் தேதி டிலீட் ஆகி புது டேட்டா எட் பண்ணப்படும். அதே மாதிரி 2ஆம் தேதி ரெக்கார்ட் ஆகினது 31ஆம் திகதி, 3ஆம் திகதி என்றால் அடுத்த மாதம் 1ஆம் திகதி, 4ஆம் திகதி என்றால் ஒரு மாதத்தில் 4ஆம் திகதி என்றால் அடுத்த மாதம் 2ஆம் திகதி. இவ்வாறு 30 நாட்கள் இருந்துவிட்டு அது டிலீட் ஆகி விடுமா. டிலீட் ஆகிய உடனே அந்த இடத்தை புது டேட்டா ரிப்ளேஸ் பண்ணும். இதனால் தான் சாதாரணமாக சிசிடிவிகளை காவல்துறையினர் அல்லது வேறு நோக்கத்துக்காக அணுகும் போது 30 நாள் டேட்டா தான் இருக்கிறது என்று கூறுவாங்க. பெரும்பாலும் இந்த ஏதாவது ஒரு பெரிய விடயம் நடந்தால், ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் நடந்தால் அதனை கண்டுபிடிப்பதற்கு ஏறத்தாழ வெரி ரீசண்ட் அந்த ஃபுட்டேஜ் தானே பார்ப்பாங்க. அதனால் அந்த 30 நாள் உரிய அந்த விடயங்கள் எல்லாமே அந்த சிசிடிவியில் அது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதோ அங்கே அது அதாவது ரெக்கார்ட் ஆகி இருக்கும். ஏறத்தாழ 1800p குவாலிட்டி, அந்த குவாலிட்டியில் தான் இதுவும் ரெக்கார்ட் ஆகுது என்றால் 1 TB ஹார்ட் டிஸ்கே போதுமானதாகும் இந்த 30 நாட்களுக்கும். ஏனென்றால் அது கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட மெத்தடில் தான் அது
ரெக்கார்டாகி அடுத்தது சேமிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அடுத்தது இந்த சிசிடிவி இந்த மெத்தடில் தான் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுது. இப்பொழுது உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் ஒன்று கிளியர் ஆகிருக்கும் என்று நினைக்கிறோம். அதாவது எப்படி இந்த 24 ஹவர்ஸும் இந்த சிசிடிவியில் உள்ள டேட்டாஸ் சேவ் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது உங்களுக்கு அது ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறோம். இவ்வாறு உங்களுக்கு இருக்கும் சயின்ஸ் தொடர்பாக இருக்கும் சில டவுட்களை தீர்த்து வைப்பதற்காக நாம் நிறைய வீடியோக்களை இந்த சேனலில் கொண்டு வரோம். அதனால் நம்முடைய இணைந்திருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.